குக்கரில் டேஸ்டியான தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா. குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு பொரிஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதும் அதில் 1 பெரிய வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு பழுத்த தக்காளியாக 5 தக்காளி, தேவையான அளவு கல்லுப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதும் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அரிசிக்கு 4.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் ஆகும்போது அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விடலாம். கிளறி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்கும் போது அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு குக்கர் மூடுற ஸ்டேஜ் ஆகும்போது மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். மூடி 3 விசில் விட்டு இறக்குனா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி.